நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். அதை கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா, October 25 ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலாக அது நெகட்டிவ். எப்படி நெகட்டிவ்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேட் -0.57. நீங்கள் சொல்லலாம், இல்லையே பேப்பர்லலாம் அது 0.25 கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக பேப்பர் சொன்னதும் ரைட்டு, நான் சொன்னதும் ரைட்டு தான். எப்படின்னு வரேன். பேப்பர் சொன்னது எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி சொன்ன ரேட்டு தான் 0.25 ஃபார் அக்டோபர். அது எதோட ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தா லாஸ்ட் இயர் October 24 கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் நீங்கள் கோல்டை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா அது -0.57% ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இந்தியா டீஃப்ளேஷன் டெரிட்டரியில் தான் இருக்குது இன் அக்டோபர் அப்படின்னு சொல்லி ஆகணும். கோல்டு மட்டும் அக்டோபரில் 57.8% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் October 24. நெக்ஸ்ட் 2 monthsக்கும் இதே மாதிரி நெகட்டிவில் தான் இருக்கும் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. சரி, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ குறைஞ்சி போனால் எனக்கு என்ன அப்படின்னு கூட நமக்கெல்லாம் தோணும். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சுன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா இல்லையா அப்படின்னு கூட டிசைட் பண்ணுவாங்க. அதனால் இந்த அஃபிஷியல் டேட்டா குறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளில் பல பேர் borrow பண்ணிட்டு தான் இருக்கோம். இஎம்ஐ மாதம் கட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நெக்ஸ்ட் 2 months கண்டினியூ ஆகிற பட்சத்தில் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஷார்ட்லி குறையும். இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விரிவான விளக்கம் காவேரி பிஸ்னஸ்லேயும் இருக்குது, காவேரி நியூஸ் சேனல்லையும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம்.